ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது. ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா மூல காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதியாக தான் இருக்கும். நேற்று நைட்டே வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட ரம்யா சொல்லிட்டு போனாங்க, அந்த கரண்டி மட்டும் இருக்குது, அதை கழுவிடுன்னு. அப்படியா, நானாக வந்துட்டு இன்றைக்கி கழுவணும் அப்படின்னாங்க. சரி, நான் போய் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்க நைட்டு. ஆனால் பண்ணலை போல இருக்குது. இப்போ என்னென்னா காலையில் வந்துட்டு ரம்யாவே எடுத்து போட்டு எல்லாத்தையும் கழுவிருக்காங்க. கழுவும் போது சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறது, நானாக பண்ண வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் புலம்பியிருப்பாங்க போல இருக்குது. உடனே கம்முருதி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதெல்லாம் வேணால் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. சரிங்களா? இப்போ வந்துட்டு அவங்க ரம்யா போனதுக்கப்புறமா கனிக்கிட்டையும் விக்ரம்கிட்டையும் வந்துட்டு நம்ம கம்முருதி என்ன பண்ணுறாரு, நான் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் அவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டு என்னமோ அவங்களே பண்ணுற மாதிரி சீன் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு கனி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ ரம்யா வந்து பொங்குறாங்க. ஏன் இவ்வளோ, அதாவது இந்த மாதிரி பொங்கவே மாட்டாங்க எப்பயுமே. திடீர்னு பார்த்தா பொங்குறாங்க, திடீர்னு பார்த்தா கேப்டன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே. இவங்கெல்லாம் ஒரு ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ரம்யா வந்துட்டு டாப் 5 இல்லை டாப் 2 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணி விடுவாங்களா? அந்த மாதிரி ஒரு மாதிரி பதபதுக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து ஸ்டேட்டை வந்து கமருதீன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னா அவர் சொல்ல வர்றாரு, ஆக்சுவலாக நான் முந்தானத்து பண்ணிட்டேன், நேற்று வந்து பார்வதி பண்ணியிருக்கணும் அப்படிமா. நான் சொல்கிறத முதல் கேளு, நீ வந்து முந்தானத்து பண்ணிட்டல, நேற்று பார்வதி பண்ணியிருக்கணும், பண்ணலை. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், பார்வதி கிட்ட சொன்னேன், அவள் வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொன்னதுக்குள்ளே நான் சரி நானே பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதில் எதுக்கு தேவையில்லாமல் என்ன இழுக்கிறேன்ட்டாங்க. இல்லை, நான் இழுக்கலை, நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே கனியும் விக்ரம் தான் சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு இவர் அப்படியே பயப்படுறாரு. அது அப்புறமா வந்துட்டு சரி ஓகே சாரி, நான் சொன்னதுக்கு சாரின்றாரு கமருதீன். அதுக்கப்புறம் புரிஞ்சு பேசுகிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. என்ன எப்பயுமே வந்து கமருதீன் வந்துட்டு ஒரு அட்டகாசம் பண்ணுவார், எல்லோரும் சரி உர்றாண்டுவாங்க. இப்போ என்னடானா இந்தம்மா வந்துட்டு அட்டகாசம் பண்ணுறாங்க, இவர் வந்து சரி ஓகே சாரின்ட்டு போகிறாரு. ஒன்றுமே புரியல. கமருதீனோட உண்மையான அந்த உருவம் வந்துட்டு இதுதான் ஒரிஜினல் கேரக்டரா, இல்லை முன்னாடி வந்து அட்டகாசம் பண்ணிருப்பாங்க அது ஒரிஜினல் கேரக்டர், சத்தியமாக நம்மளுக்கு இதுவுமே வந்து புரிய மாட்டேது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்தது தான் ஒரிஜினல் கேரக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரோட விஷயங்கள் அப்படியே ஓப்பனாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பச்சையாக தெரியுது. அதனால தான் அந்த கோவங்களாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒருத்தவங்களை யூஸ் பண்ணோம். அது அரோராவாக வந்து அவர் வந்து ஒரு கேமை விளையாடுறான்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலாக அரோரா வந்துட்டு கமருதீன் யூஸ் பண்ணி அவங்க வர மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா இவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரோராவை யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடுறோன்ற மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரம்யாவுக்கும் திடீர்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியே பிக் பாஸ் டீம் செட் பண்ணுற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதேமாதிரி கமருதீன் ரொம்ப காமாக இருக்கார், அதை பற்றியும் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.